வணக்கம். இன்றைக்கி நம்ம விஸ்டம் அகாடமி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்னேக் கார்ட் 65 அதுக்கு வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்னேக் கார்ட் 65 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாகவும் எளிய முறையில் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்லாம் தேவையில்லை. வீட்டில் உள்ள கோதுமை மாவு, கடலை மாவு மற்றும் மல்லித்தூள், மிளகாத்தூள் இது இருந்தாலும் மல்லித்தூள், சோள மாவும் மைதா மாவும் கலந்து வச்சுருக்கோம். தேவையான உப்பு, சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், புளிப்புக்காக லெமன், கார்னிஷுக்காக கர்ரி லீஃப் அண்ட் ரிங் ஆனியன், க்ரீன் சில்லி. மெயின் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் கார்டு என்ன பண்ணுறோம், நம்ம கழுவி தொடச்சி வச்சுருக்கோம். சில பேர் கை வச்சு பண்ணுவாங்க. கை வச்சு பண்ண தேவையில்லை. ஸ்பூனை வச்சு ஜென்டலாக உள்ளே எடுத்தாலே சீட்ஸ் எல்லாமே வந்துடும். எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நல்ல ஃபைன் பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோனால உங்களுக்கு சிங்கிளாக கட் பண்ணி காமிக்கணும். இது ஹோட்டல்ஸாக இருந்தது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பிளாக் மாதிரி பிடிச்சி இப்போ நம்ம ஸ்னேக் கார்டை கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மசாலா. இதில் 45% மைதா மாவும் 50% சோள மாவும் கலந்துருக்கோம். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சால்ட்டு, சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி தூள். ஓகே, இதை ஜென்டலாக கலக்க போகிறோம். கட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்ம போட்ட மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த கலரே வந்துருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கலர் கொடுக்கும், கம்மியாக காரம் கொடுக்கும். ஏன்னா குழந்தைங்களாம் அதை விரும்பி சாப்பிட்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்னேக் கார்டை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம சவுச்சவில் பண்ணலாம், வாழைக்காலை பண்ணலாம், உருளைக்கிழங்குல பண்ணலாம். உருளைக்கிழங்கு வாழைக்காலை பண்ணால் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு விட்டுட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம ஆயிலை நம்ம சூடுபடுத்தின உடனே ஒரு நல்ல ஒரு ஜாரணி ஒரு வடிகட்டி அடியில் ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா போடணும். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு போட்டால் தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும்.